இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஹிண்ட் மட்டும், மெயின் ஹெட்டிங் மட்டும் நான் கொடுக்குறேன். இதை நீங்க பார்த்ததுக்கு பிறகு ஃபுல் வீடியோல இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுசான கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கான முழுமையான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க, தமிழ்நாடு கான்ஸ்டிடியூன்சிஸ், அதாச்சும் எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். செகண்ட் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், இடி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் பத்தி பார்த்திருக்கோம். தேர்ட் ஒன்னு ரிசர்வேஷன்ஸ். ஓகே. ஃபோர்த் ஒன் என்டிபிஎஸ், 3.5% பிசிக்காக, முஸ்லீமா மாறக்கூடிய பிசிக்காக உள் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஃபோர்த் ஒன்னு என்டிபிஎஸ், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்த்திருக்கோம். என்சிபி, இது கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ஏஜென்சி தான் என்சிபி. ஓகே. அடுத்த நியூஸ், ட்ரோன். யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, என்ன ட்ரோன் வாங்கினாங்கன்னு பார்த்திருக்கோம். ரஞ்சி கோப்பை, ரஞ்சி டிராஃபி. ஓகே. ரஞ்சி டிராஃபினா என்ன, அதோட பேஸ் என்னங்கிறத பார்த்திருக்கோம். சீட்டா. செவன்த் ஒன்னு சீட்டாவை பத்தி ஒரு முக்கியமான தகவலை பார்த்திருக்கோம். எய்த் ஒன் டெஸ்லா இந்தியாவில் நுழையுமா நுழையாதாங்கிறத பத்தி பார்த்திருக்கோம். EFTA, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனை பத்தி பார்த்திருக்கோம். 10th ஒன்னு லோக்பால், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா? இது இல்லாம மற்ற சில விஷயங்களும் நம்ம பார்த்திருக்கோம். இந்தியாவில் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டாலும், அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம, கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்காம நம்மளால வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாது, போஸ்டிங்ஸ் வாங்கவும் முடியாது. ஓகேவா? நேற்று வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம ஃபேக்ட்ஸ் கேதர் பண்றதுன்னு ஒரு சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஒரு தேனி எப்படி பூக்கள் இருக்கக்கூடிய தேன் எடுக்குதோ, அதே மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி நமக்கான ஃபேக்ட்ஸ் நம்ம எடுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தோம். ஒரு 10 டாபிக் பேசிஸ்ல நியூஸஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம், மற்ற விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ரைட்? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, என்னென்ன டாபிக் நம்ம பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு? 10 டாபிக்ஸ். எஸ், சொல்லுங்க. ஸ்டேட் இஷ்யூஸ். ஓகே. ஸ்டேட் இஷ்யூஸ், நேஷனல் இஷ்யூஸ், அடுத்தது இன்டர்நேஷனல் இஷ்யூஸ், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஓகே. அடுத்தது 7 டேட் அண்ட் ஈவென்ட்ஸ், இன்டர்நேஷனல் டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ். வேற அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரிசைனேஷன்ஸ். ஓகே, ரைட். 9th ஒன்னு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ். 10th ஒன்னு எக்கனாமிக் அண்ட் பிசினஸ். ரைட்? இந்த 10 விஷயங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கும். எந்தெந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுடைய இந்தியாவை அப்வர்ட்ல கொண்டு போகும், எதெல்லாம் நம்மளுடைய வந்து இந்தியாவை பாதிக்குமோ அதை தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். அத்தனையுமே எடுக்கணுமான்னு கேட்டா அத்தனையும் எடுக்கக்கூடாது. எதெல்லாம் இந்திய அரசியல் அமைப்பையும், இந்திய பொருளாதாரத்தையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக அமைப்புகளையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கணும். சரியா? அந்த டாபிக்ல 10 டாபிக்ல நம்ம பார்க்கும்போது எந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இன்னைக்கு வருது அப்படின்னா, ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வுடைய பாஸ்ட் என்ன, எந்த பேஸ்ல அது நடக்குது, எதனால அந்த நிகழ்வு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், இன்னைக்கு என்ன டேட், மார்ச் 11 அப்படின்னா ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு பேஸ் ஒன்று இருக்கும், அதோடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியணும். ஓகேவா? இந்த ஹிஸ்டரியோடைய சீக்வன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அப்டேட்ல கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ரைட்? எந்த நிகழ்வு கொடுத்தாலும் அந்த நிகழ்வு ஏன் நடக்குது, அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற அந்த WH கொஸ்டின் சொன்ன பார்த்தீங்களா, வாட், வை, வேர், வென், ஹவு, ஹூ, whom. இந்த மாதிரி ஒரு சில WH கொஸ்டின்ஸை ஒரு இஷ்யூவோட நீங்க லிங்க் பண்றீங்க அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய மொத்த தகவலை நம்மளால திரட்ட முடியும். அதுல இருந்து தான் நம்மளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நமக்கான எக்ஸாம்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இன்னைக்கான நியூஸ் பேப்பர் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோன்றத நம்ம பார்த்துட்டு ஃபர்தரா என்னென்ன விஷயம் நம்ம பார்க்க போறோமோ பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆல்ரெடி அதுல அன்னோன் ஃபேக்ட்ஸ் சிலது இருக்கும். ரைட்? நோன் ஃபேக்ட்ஸ் சிலது இருக்கும். நோன் ஃபேக்ட்ஸ் அண்ட் இந்த அன்னோன் ஃபேக்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய நாலேஜ். சரியா? நியூஸ் பேப்பர்ல இப்ப வர்றது நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது நோன் ஃபேக்ட்ஸ்.
இது நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற தகவல்கள் என்ன அப்படிங்கிறத தேடுறது தான் நம்முடைய நாலேஜ். சரியா? சோ இப்போ இன்னைக்கான நியூஸ் பேப்பர் நான் எடுக்கிறேன். படிச்சிட்டீங்களா இன்னைக்கான நியூஸ் பேப்பர்? தினமணி. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தினமணியை வந்து பேஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு 1 month 2 month பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஹிந்து பேப்பருக்கு போனாங்க அப்படின்னா நியூஸ் எதனால இந்த விஷயம் வருது அப்படிங்கிறது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லைன்னா ஹிந்து பேப்பர் எடுத்ததும் ஹிந்து பேப்பர் உட்காந்து நம்ம படிக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய நேரம் வரையமாகும், கான்செப்டை முழுசா புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஹிந்து பேப்பர் தினமணியை வச்சே நம்ம ஹிந்து பேப்பர்ல இருக்கிற விஷயங்கள் எப்படி கேதர் பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம். இதுல கொடுத்துருக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் பாருங்க. காங்கிரஸை கைவிட்டார் மம்தா, 42 தொகுதிகளிலும் திரிணாமுல் போட்டி. புதுசா திடீர்னு படிக்கிறவங்களுக்கு காங்கிரஸ்னா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த 42 தொகுதிகள் என்னன்னு தெரியாது, திரிணாமுல் அப்படின்னா யாருன்னு தெரியாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் எங்க நடக்குது, கொல்கத்தால நடக்குது. தமிழ்நாடு மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னும் போது அதை பத்தின தகவல் தெரியலன்னா இந்த நியூஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ள இருக்கிற நியூஸ் ஓரளவுக்கு சும்மா படிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நம்ம இதை தமிழ்நாடோட கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, காங்கிரஸை கைவிட்டார் மம்தா, 42 தொகுதிகளிலும் திரிணாமுல் போட்டி அப்படின்னா வரக்கூடிய மக்களவை தொகுதியில ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இத்தனை தொகுதின்றதை பிரிச்சிருப்பாங்க. சரியா? நம்மளுடைய பார்லிமெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. இது வந்து கீழவை, இது மேலவைன்னு சொல்லுவாங்க. இந்த கீழவைக்கு மட்டும்தான் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எத்தனை தொகுதிங்கிறத முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இந்த ஸ்டேட்டுக்கு இத்தனை சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. ஒரு காலேஜுக்கு இத்தனை சீட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கூல்ல எத்தனை சீட்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு ஒரு அசம்பிளிக்கும் இத்தனை சீட்ஸ் சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு தான் டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும், இது இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். இதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த லோக்சபா சீட்ஸ்ல இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, 20. இந்த 28 ஸ்டேட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே இத்தனை சீட்ஸ்ன்றதை டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அதுல நம்மளுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிறது கல்கட்டா. சரி, கொல்கத்தால மொத்தம் 42 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா ஃபேக்டரியுமே தமிழ்நாட்டோட நம்ம லிங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போகிறோம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அரசியல் முதல்ல நமக்கு தெரியணும், அப்புறம் தான் மற்ற மாநிலங்களுடைய அரசியல் தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ அப்ப 42 தொகுதிகள் நம்மளுடைய கொல்கத்தால இருக்கு, மேற்கு வங்கத்துல இருக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 + 1 பாண்டிச்சேரியோட சேர்த்து 1. அப்போ மொத்தம் 40 சீட்ஸ் வந்து நம்மளுடைய பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியா இருக்கும். மக்களவையுடைய மொத்த தொகுதிகள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட மொத்த தொகுதின்னு பாத்தீங்கன்னா 40. ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல இந்த தொகுதிகளுக்கு உட்பட்டு அந்த எலெக்ஷனை நின்று வின் பண்றவங்க பார்லிமெண்ட்ல மக்களவையில உட்காருவாங்க. ஓகேவா? அந்த மக்களவையில உட்காரக்கூடிய ஸ்டேட்ஸ்ல மெஜாரிட்டி, சப்போஸ் இப்ப காங்கிரஸ் வந்து அதிகமான எம்பிஸை கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரூலிங் பார்ட்டியா மாறுவாங்க. இல்ல பிஜேபி அதிகமான எம்பிஸை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க ரூலிங் பார்ட்டியா இருப்பாங்க. செகண்ட் ஹையஸ்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய பார்ட்டி என்னவா ஆகுங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியா மாறுவாங்க. அப்ப இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டி யாரு, நம்ம இந்தியாவில பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சி. அந்த கட்சிக்கு கீழே இருக்கிற மற்ற நிறைய கூட்டணி கட்சிகளா இருக்கும். கூட்டணி கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூன்சியோடைய ஒரு ப்ரொவிஷன் மாதிரி. அப்படி காங்கிரஸை கைவிட்டார் மம்தா அப்படிங்கிறது இவங்க 2 பேரும் வந்து கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. இப்போ நடக்க போற 2024 எலெக்ஷன்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து செயல்படுறதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸோட கூட்டணி இல்லாம தனியாவே நிக்கிறதுக்காக 42 தொகுதிகளையுமே அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியோடைய மெம்பர்ஸை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட இந்த நியூஸ் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த நியூஸ் பேஸ் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாடு கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கு, தமிழ்நாடுக்கு 40, லோக்சபாக்கு 40 அப்படின்னா ராஜ்யசபாக்கு 18. ஓகேவா? இவங்க இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல தமிழ்நாடு இஷ்யூ சம்பந்தமா அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதுக்காக பார்லிமெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் சிஸ்டத்துல தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் சம்பந்தமாக சட்டம் இயற்றுவாங்க. அப்படி சட்டம் இயற்றணும் அப்படின்னா தனிப்பட்டு சும்மா பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் நினைச்சதெல்லாம் சட்டமா கொண்டு வந்துட முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்ல அசம்பிளியில உட்காருவாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டை கொண்டு வருவாங்க. அந்த டிராஃப்டை டிஸ்கஷன்ஸ் போகும். இதுல இதெல்லாம் மிகையா இருக்கு, இதெல்லாம் குறையா இருக்குன்ற டிஸ்கஷன் போனதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அதுல நிறை குறைகளை ஆட் பண்ணிட்டு, குறைகளா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு, நிறைகளா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சைனிங், மேக்சிமம் யார் இத்தனை பேர் வந்து சைன் பண்றாங்களோ, இப்ப இங்க ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
50 பேர் ஒரு விஷயத்தை புதுசா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரோம் அப்படின்னா உங்க அத்தனை பேர்கிட்ட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சம்பந்தமா நான் ரீட் பண்ணி காட்டணும். என்ன விஷயம், இதுக்காக கொண்டு வரேன், இல்ல பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இதோட இம்பாக்ட் என்னங்கிறத அத்தனை பேருக்கு நான் தெரியப்படுத்தணும். ஓகேவா? தெரியப்படுத்தி உங்கள மெஜாரிட்டி ஆட்கள் அதை சம்மதிச்சிங்க அப்படின்னா அந்த டிராஃப்ட் அப்படிங்கிறது ஆக்டா மாறிடும். ஸோ டிராஃப்ட் லெவல் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? பில். ஓகேவா? தமிழ்ல வந்து மசோதான்னு சொல்லுவாங்க. ரைட்? அப்ப எந்த ஒரு விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மக்களவையில டிஸ்கஷன்ஸ் போகும். மக்களவையில டிஸ்கஷன் போய் அதுல இருக்கக்கூடிய மெஜாரிட்டி எம்பிங்களால அது அக்செப்ட் பண்ணப்பட்டு ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிங்களால அது மெஜாரிட்டி ஆக்கப்பட்டு கடைசி அங்கே போவோம், பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் போயிட்டு அவர் சைன் பண்ணிட்டார் அப்படின்னா அதுதான் என்னவாகும்? இட் வில் பிகம் ஆஸ் எ ஆக்ட். ஒன்ஸ் அது ஆக்டா மாறிடுச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க தான் டிப்ளமேட்ஸ். நம்மளுடைய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்ல இருந்து விஓ வரைக்குமே பாத்தீங்கன்னா என்ன சட்டத்தை நம்மளுடைய பார்லிமெண்ட்லயும் சட்டமன்றத்திலையும் கொண்டு வராங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் தான் டிப்ளமேட்ஸ். ஓகேவா? சோ இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்காக இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு, இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. போக போக தெரியும் யார் யாரோட கூட்டணி வைக்கிறாங்க. ஓரளவுக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, டீப்பா இறங்கிடாதீங்க பாலிடிக்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல. ஆனா பொலிட்டிக்கல் சயின்ஸோ இல்ல பாலிட்டி சம்பந்தமான இஷ்யூஸ்ல நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். பாலிடிக்ஸ் வேற, இந்தியன் பாலிட்டி வேற. பாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்ன நடக்குது, யார் யாரோட இருக்காங்க, எந்த கட்சி வந்து கூட்டணியில் இருக்காங்கன்றத பேஸா தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இப்ப இவர் யாரு? எங்கேயாவது இவரை பார்த்திருக்கீங்களா? காங்கிரஸ் உடைய சீஃப். ஓகேவா? கரண்ட்ல காங்கிரஸ் உடைய சீஃபா அவர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, கூட்டணி ஏற்படும் காங்கிரஸ் நம்பிக்கைன்ற மாதிரி. இந்த மாதிரி நம்பிக்கை இல்ல வந்து கருத்து இல்லைன்னா வந்து முரண்பாடு, எதிர்ப்பு, அந்த மாதிரி ஏதாச்சும் வார்த்தை வருதுன்னா நம்ம அதை ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம். மற்றபடி சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவர் முக்கியமான ஒரு ஆளு காங்கிரஸ்ல. இந்த இடத்துல ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்போது இதுல இருக்கக்கூடிய பேஸ் கீவேர்டு என்னன்றதை மட்டும் நம்ம கேதர் பண்ணா போதும். இப்ப யார் மேல யார் கேஸ், என்ன கேஸுங்கிறத தாண்டி அமலாக்கத்துறைன்னு ஒரு விஷயம் வருதா, இதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்ப அப்படின்னா என்னங்கிறத பத்தி ஒரு 10 விஷயம் தெரிஞ்சிட்டாலே மேக்சிமம் அது மோர் தென் எனஃப். ஏன்னா அந்த 10 விஷயங்கள் சார்ந்ததான் யூபிஎஸ்சிக்கோ இல்ல டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்ல இன்டர்வியூ லெவலுக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த 10 பேஸ் ஃபேக்டரை வச்சுதான் கேள்வி கேட்பாங்க தவிர இந்த மாதிரியான கேசஸ் இந்தியாவில் நிறைய பேர் மேல போடுவாங்க. ஓகேவா? அத்தனை பேரான ஹிஸ்டரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. பேஸ் என்ன? அமலாக்கத்துறை பற்றி நம்ம படிக்கணும். ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோல அமலாக்கத்துறை பற்றி ஒரு 10 விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதை எடுத்து பாருங்க. என்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த அமலாக்கத்துறையுடைய ஹெட் மட்டும் அப்பப்போ டைம் டு டைம் வந்து மாறுவாங்க. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி அதுல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இந்த நியூஸ்குள்ள மொத்தமா போகாம அப்படின்னா இது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஏதோ ஒரு கேஸ். என்ன கேஸ்? சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் அப்படின்ற அந்த ஒரு இஷ்யூஸ் மூலியமா ஒருத்தர் கைது பண்றாங்க, அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அது என்ன கேஸ்ன்றத டீட்டெயிலா பார்க்காம அமலாக்கத்துறைனா என்னங்கிறத பார்த்தா போதும் நமக்கு. அடுத்தது பாருங்க, இஸ்லாமிய மதத்துக்கு மாறியோருக்கு 3.5% இடஒதுக்கீடு அரசு புதிய உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. இது படிக்கும்போது புரிஞ்சுதா? 3.5% என்ன, எதை மீன் பண்றாங்க? ரிசர்வேஷன்ஸ். தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ரிசர்வேஷன் அப்படிங்கிற பேசிஸ்ல கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாகவும் எஜுகேஷனல் ஃபீல்ட்லயும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதை யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேஜரா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிசி 30%, ஓகே, எஸ்சி 18%, எஸ்டி 1%, எம்பிசி 20%. ஸோ அப்போ மொத்த ரிசர்வேஷன் எத்தனை பர்சன்டேஜ் வருது? டோட்டல் ரிசர்வேஷன் 30, 18, 20, 1 69% பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 31% பாத்தீங்கன்னா ஜெனரல். ஓகேவா? இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம் நீங்க அட்டன் பண்றீங்க, 100 பேர் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர் போஸ்டிங்ல எக்ஸாம் அப்ளை பண்றவங்கல ஒரு 10 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. ஐஏஎஸ் இதுக்கான எஸ்சி கேட்டகரியில இருந்து 10 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மொத்தமா கிளியர் பண்ணது வந்து ஒரு 150 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. சரியா? 150 பேர் கிளியர் பண்ணது இல்ல,
140 இருந்து 150வது மெம்பர்ஸ் தான் எஸ்டியை சார்ந்தவங்க இல்ல எஸ்டியை சார்ந்தவங்களா இருக்காங்கனாலும் கூட ரிசர்வேஷன்ல 100 பேர்ல கம்பல்சரி எத்தனை பேரு எஸ்சியை சார்ந்து 18 பேருக்கு அவங்க சீட் கொடுத்தாகணும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த 18 பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃப்ரண்ட்ல கொண்டு வருவாங்க. ஓகேவா? அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவங்களும் அந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன்ல அத்தனை கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அந்த ஃபீல்ட்ல இருப்பாங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். காலேஜ்ல அப்ளிகேஷன் போடுறாங்களா பசங்க, அந்த அப்ளிகேஷன் போடுறவங்களே எல்லாருமே அதிக மார்க் எடுத்தவங்க தான் கொடுப்பான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ அப்பர் காஸ்ட் பசங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் ஸ்டடிஸ் படிப்பாங்க. மற்ற அத்தனை பேர் லோவர் காஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த காலேஜ்ல கிட்ட போகவே முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, நீ எவ்வளவு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா எடுக்கிறியா, அந்த 100ல இருந்து 18 பேருக்கு என்ன பண்ணும், எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும். 1% எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும். 20% எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும். மீதி 31% அப்படிங்கிறது தான் ஜெனரல் கேட்டகரி. சோ அந்த ரிசர்வேஷன் என்ன பண்றாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 3.5% அப்படிங்கிறத இஸ்லாமிய மதத்துக்கு மாறியவங்களுக்கு சொல்லிட்டு ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் நான், பிசிக்கு வந்து 30% இருந்துச்சா, அதுல உள் ஒதுக்கீடு அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்துக்கு மாறினவங்களுக்குன்னு சொல்லிட்டு 3.5%. அப்போ 27% தான் பிசிக்கு. பிசினா பேக்வர்ட் கிளாஸ். ஓகேவா? அந்த பேக்வர்ட் கிளாஸுக்கு இல்ல இஸ்லாமிய சமூகம் வருவாங்க, மற்ற சமூக ஆட்கள் வருவாங்க. அதுல இஸ்லாமிய மதத்துக்கு மாறினவங்க மட்டுமே 3.5% அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது பல பேருடைய பல வருட கோரிக்கை. அந்த கோரிக்கையை தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க, அங்கீகரிக்கிறாங்க. சரியா? அப்போ 3.5% அப்படிங்கிறது அவங்களுக்கான ரைட்ஸ் மாதிரி. சரியா? அடுத்தது என்ன, தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சி தலைவருக்கு ஸ்டாலின் பாராட்டு. ஓகே, அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம நகர்த்திடலாம். போதைப் பொருள் பழக்கம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆளுநர் RN ரவி. ஆளுநர் யாருங்கிறத இதுல நம்ம ஒரு ஃபேக்டா எடுத்துடணும். சரியா? புதுசா படிக்கிறவங்களுக்கு இந்த இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சதுனால ஆளுநர் யாருங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்குதான் படிக்க உட்கார்றாங்கன்னா இவர் தான் கவர்னர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவர் வந்து ஒரு அப்பாயிண்டட் பர்சன் மாதிரி, எலெக்டட் பர்சன் அப்படிங்கிறவங்க சீஃப் மினிஸ்டர். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க யாரு, எலெக்டட் பர்சன் கிடையாது, அப்பாயிண்டட் பர்சன்ஸ். ஓகே, ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு அப்பாயிண்டட் பர்சன் இருந்தாதான், சப்போஸ் அந்த லோக்கல் பாடி கவர்மெண்ட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூஸ்னால லோக்கல் கவர்மெண்ட் வந்து பிரசிடென்ட் வந்து டிசால்வ் பண்ணிட்டார் அப்படின்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுவா, அந்த பொறுப்பு தான் நம்மளுடைய கவர்னருக்கு இருக்கு. சரியா? யாருக்கு அதிக பவர் அப்படிங்கிறதுல நிறைய கிளாஷஸ் இருந்துட்டே இருக்கும். கவர்னருக்கா இல்ல சீஃப் மினிஸ்டருக்கா அப்படின்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சீஃப் மினிஸ்டருக்கு தான் அதிக பவர் கம்பேர் டு கவர்னர். ஓகேவா? ஆனா இவங்க கிட்டே ஒரு சில ரைட்ஸ் இருக்கும். இப்ப எப்படி நான் இந்தியன் பிரசிடென்ட்ஷிப், இது பிரசிடென்டோடைய பவர் சொன்னேன்ல, பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆனதுக்கு பிறகு யாருக்கிட்ட போகும் அது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்மளுடைய சட்டமன்றத்துல ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு ஆக்ட கொண்டு வராங்க அப்படின்னா அது பாஸ் ஆனதுக்கு பிறகு இருக்கிற அமைச்சருக்கு அத்தனை பேர்கிட்டயுமே சம்மதம் வாங்கி அது ஆக்ட் மெஜாரிட்டி முடிஞ்சிச்சு அப்படின்னா யார்கிட்ட போகும், நம்ம கிட்ட கவர்னர் கிட்ட போகும். இவர் சைன் பண்ணாத அது ஆக்டா மாறும். இவர் சைன் பண்ணலன்னா அது வந்து கிடப்புலயே இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் கிடப்புல பெண்டிங்ல போட்டுருவாங்க. பெண்டிங்ல போட்டாங்க அப்படின்னா இருக்கிற அத்தனை அமைச்சர்களுமே சம்மதிச்சு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் சம்மதிச்சு இவர் ஒரு ஆளால ஒரு விஷயங்கள் பெண்டிங்ல போகுது அப்படின்னா அந்த இடத்துல இவருடைய அந்த ஈகோவை காட்டுவாங்க, தன்னுடைய பவர் என்னங்கிறத இவங்க காட்டுவாங்க. மேக்சிமம் எல்லாத்தையும் அப்படி அவாய்ட் பண்ண முடியுமானா முடியாது. அது நம்முடைய இவரோட டாபிக் சம்பந்தமா நம்ம பார்க்கும்போது டெப்தா பார்க்கலாம். சரியா? அப்ப ஆளுநர் RN ரவிக்கான ரோல் அப்படிங்கிறது சட்டமன்றத்துடைய அப்படியுடைய ஹெட் மாதிரி. பிரசிடென்ட் எப்படி இந்தியாவுடைய ஹெட்டோ அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட ஹெட் இவர் தான். சரியா? இதுல போதைப் பொருள் புழக்கம் அப்படின்னா சோன்சோ கொடுத்துருக்காங்க, சும்மா படிச்சு பாருங்க. இதை தாண்டி NDPS ஆக்ட்னு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? NDPS ஆக்ட் 1985. அதாவது இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அது சம்பந்தமா ஆக்ட் இருக்கா, சட்டம் இருக்கா நம்ம முதல்ல பார்க்கணும். விமன் ஹராஸ்மெண்ட் சம்பந்தமாவோ இல்ல போதைப் பொருள் சம்பந்தமாவோ ED சம்பந்தமாவோ CBI சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த ஆக்ட் கீழே வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்காக இந்தியா கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இந்த NDPS அப்படின்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எழுதிக்கோங்க, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985. இந்த 1985 இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் 1986ல நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. ஓகேவா? அந்த அமைப்போடைய முக்கியமான பணி என்ன, இந்தியாவில் நடக்கக்கூடிய ட்ரக்ஸ், அதாவது மனிதருக்கு நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கோட மைண்டை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை தடுக்கிறது, அதை வந்து அபாலிஷ் பண்றது, அதுதான் அவங்களுடைய முக்கியமான இலக்கா இருந்துச்சு. யாருடைய இலக்கு? NCB, நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ. இது எப்ப ஆரம்பிச்சாங்க? 1986ல இது ஆரம்பிச்சு அடுத்த வருஷம். ஓகேவா?
இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான சட்டவிரோதமான போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கோ இல்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடத்துறவங்களுக்கோ 10 இருந்து 25 வருடம், ஈவன் டெத் சென்டென்ஸ் கூட அதுல பாசிபிள். திரும்ப அந்த தப்பு பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா டெத் சென்டென்ஸ் கூட அது பாசிபிள்ன்றத கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப அந்த நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவுக்கு மட்டும்தான் இந்தியாவுல அதிகாரங்கள் இருக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடுக்கிறதுக்கு. ஓகேவா? இப்ப எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், நியூஸ் பேப்பரை படிச்சதும் ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிச்சிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும், லாஸ்ட் பேஜ் எடுத்துணும். இது நியூஸ் தான், ஒண்ணுமே இல்லாம திருப்பிட முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அங்க ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்ப இந்த ஸ்கீம் இந்த நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற ஒரு நியூஸோடைய ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த இஷ்யூ பாருங்க, இஸ்ரேலுக்கு தீங்கு செய்கிறார் பிரதமர் நெதன்யாகு. இஸ்ரேல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாடு அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, அதோடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கான பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு. அப்போ இந்த இஷ்யூ வந்து ஒரு 6 மாசமா நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. அக்டோபர்ல இருந்து, போன வருடம் அக்டோபர்ல இருந்து நடந்துட்டு இருக்கிற தொடர் நிகழ்வு. அந்த நிகழ்வுடைய ஒரே ஒரு விஷயத்தை தான் இதுல கொடுத்துருக்கேன். என்ன சொல்றாரு, அமெரிக்க அதிபர் பைடன் குற்றச்சாட்டு, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி யாரு நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆனா இப்ப அமெரிக்க அதிபரே குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா அந்த இடத்துல காசாக்கும் நம்மளுடைய இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் இருக்குல்ல, அந்த போருடைய தீவிரத்தன்மையினால, ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் கிட்ட இந்த போர்னாலே இறந்திருக்காங்க. 30,960 பேர் கிட்ட இப்ப வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னா அது பெரிய அளவுக்கு மனித உயிருக்கான ஹியூமானிட்டிக்கான எதிரான விஷயங்கிறதுனால என்ன பண்றாங்க, உலகம் மொத்தம் மற்ற நாடுகள் அத்தனையுமே வந்து இஸ்ரேலை கைவிட்டுருவாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு மறைமுகமா. ஏன்னா நீ ஓரளவுக்கு தான் உனக்கு லிமிட், இதுக்கு மேல நீ பண்ணினா வந்து உலகத்துடைய அந்த ஒத்துழைப்பு நீ இழந்துருவேன்னு சொல்லிட்டு இதுல ஒரு வார்ன் பண்றாரு. ஆனா இது என்னன்னா அரசியல் காரணத்துக்காக சில விஷயங்கள் வந்து நான் மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், அதட்டுற மாதிரி அதட்டுறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட் தான். இவங்க 2 பேரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியாது. இவங்களுடைய அந்த ஒரு மிலிட்டரி சப்போர்ட் மூலியமா தான் அங்க ஒரு யுத்தமே நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? ஆனா என்ன இஷ்யூன்றத நீங்க படிச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, பாகிஸ்தான் அதிபராக சர்தாரி பதவி ஏற்பு. நான் சொன்ன பாத்தீங்களா அந்த 10 டாபிக்ல இது எதுக்குல வருது, அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். அப்போ புதுசா ஒருத்தர் பாகிஸ்தானோட அதிபரா மாறுறாரு. இந்தியாவுடைய பார்லிமெண்ட் சிஸ்டம் என்னவோ அதேதான் நம்மளுடைய பாகிஸ்தான். ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் யார்கிட்ட இருந்தோம், பிரிட்டிஷ் கிட்ட இருந்தோம். சரியா? சோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்ஸ்டியூஷனும் மோரல சேமா தான் இருக்கும். பாகிஸ்தானோட அதிபரா ஜர்தாரி பதவி இருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கான நியூஸ். அப்போ பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான் ஜர்தாரி, சாரி பிரசிடென்ட் அப்படிங்கிறதா ஜர்தாரி. அப்ப பிரைம் மினிஸ்டர், கரண்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு, ஷபாஸ் ஷெரீப் இருக்கு பாருங்க. இது யார் பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீஃபோடைய பிரதர். சரியா? எங்க இருக்கு, ஷபாஸ் ஷெரீப். இவரும் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அங்க ஒரு எலெக்ஷன் நடந்து இந்த மாசம் தான் ஷபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவருடைய ஒரு அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் இந்த ஜர்தாரி அப்படிங்கிறவர். அவர் வந்து இப்ப பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஜர்தாரி அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெனசீர் பூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள்ல அவங்க தான் வந்து முதல் அதிபர், டெமோக்ராட்டிக் மேனர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபர். அவங்களுடைய கணவர் தான் இந்த ஜர்தாரி. ஓகேவா? சோ இப்போ அண்டை நாடுகள், இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல என்ன நடந்துட்டு இருக்கு, யார் புதுசா வராங்க, யார் வந்து வெளியேறாங்கன்றதையும் நம்ம அப்பப்ப கவனிச்சுட்டே வரணும். சார் கண்ட்ரி சொல்லுவாங்கல்ல, சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன். இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்ல எது நடந்தாலும் நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். அப்போ பாகிஸ்தான்ல ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். சரியா? இதுல பாருங்க, கடல்சார் ரோந்து பணிக்கு துருக்கி ட்ரோன்கள், மாலத்தீவு அரசு கொள்முதல். மாலத்தீவ்ஸ் எங்க இருக்கு இந்தியாவுல, இந்தியாவுக்கு மேலையா கீழையா, சைட்ல. ஓகேவா? இந்தியாவுக்கு சவுத் சைட்ல இருக்குது அப்படின்னும் போது கடல்சார் ரோந்து பணிக்கு துருக்கி ட்ரோன்கள், துருக்கியில இருந்து ட்ரோனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு மால்தீவ்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய முக்கியமான பிரசிடென்ட், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரசிடென்ட் எங்க அவரு, முகமது முயிஸ் அப்படிங்கிற மால்தீவ்ஸ் உடைய பிரசிடென்ட் என்ன பண்றாரு, துருக்கியில போயிட்டு ட்ரோன்களை வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. அவர் எப்ப வந்து பிரசிடென்டா மாறினாரோ அப்பத்துல இருந்து இந்தியாவுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா சைனாவுக்கு ஃபேவரா அவர் போகணும்னு நினைக்கிறாரு.
சைனாவுடைய டிப்ளமசியில அப்படின்னும் போது நிறைய இந்தியா சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அவன் மலைக்குள்ள போட்டதுக்கு பார்ப்பாங்க. ஓகேவா? அதுல ஆல்ரெடி இலங்கை வந்து திவால் ஆயிடுச்சு சைனாவுடைய டிராப்ல. அடுத்து யார் வரா இப்போ? மால்தீவ்ஸ். அப்ப மால்தீவ்ஸ்ல இந்த முகமது மொய்ஸ் அப்படிங்கிறவர் எப்போ அதிபரா மாறினாரோ அப்பத்துல இருந்து சைனாக்கு ஃபேவராகவும் மற்ற நாடுகளுக்கு ஃபேவராகவும் இருக்கிறாரு, இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா மாறுறாரு. சரியா? இது ரொம்ப கவனமா நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா இப்ப அவர் பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது ட்ரோன் இந்த சென்ஸ் ஆள் இல்லாத விமானங்கள். அப்ப ஆள் இல்லாத விமானத்தை கடல் சார்ந்த பகுதியில ரோந்து பண்றதுக்காக யாருக்கு எதிராக அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக தான் மேக்சிமம் இது இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த உலக அரசியலையுமே பாத்தீங்கன்னா இந்தியாவை எதிர்த்து எந்த நாடுமே வந்து அரசியலையும் சரி இல்ல பொருளாதார ரீதியும் சரி இறங்காது. ஏன்னா இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப பெருசு. அதையும் தாண்டி சைனா வந்து ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய சில நகர்வுகள் இருக்கு. அது எப்படி போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம போக போதான் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? எந்த கம்பெனியோட அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க. பேகர் டிஃபென்ஸ் அப்படின்ற துருக்கி நிறுவனத்தோட தான் இவங்க ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க. சரியா? பேகர் டிஃபென்ஸ் இது வந்து ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், மற்றபடி பெருசா வந்து பார்க்க வேணாம். இந்தோனேஷியாவில் கனமழை, 19 பேர் உயிரிழப்பு. ஆமா, அதேதான் இந்த ட்ரோனுடைய நேம் TB2 அப்படிங்கிறது அந்த ட்ரோனுடைய நேம். இப்ப எக்ஸாம் எப்படி கேட்கலாம்னா பேகர் TB இது எந்த நாட்டோட தொடர்புடையதுன்னு கேட்கலாம். ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? பார்த்த மாதிரி இருக்கும், ஆனா வந்து அது கரெக்டா நம்ம அப்சர்வ் பண்ணலன்னா அந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தா கூட நம்மளால அட்டன் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா சம்பந்தமே இல்லாம ஒரு நேமா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கவும் அது ஓகேன்ற மாதிரி மைண்ட்ல உட்காந்துரும். இப்ப நீங்க படிக்கிறீங்க, ஒரு வாரம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணா கூட இந்த நேம் வந்து இந்த நாடோட லிங்க் ஆனதுன்ற ஈஸியா நம்ம மைண்ட்ல உட்காந்துரும். மங்கப்லாம் அடிக்க வேணாம். அது சும்மா ஓரளவு பார்த்துட்டு 2 தடவை 3 தடவை ரிவைஸ் பண்ணோம்னாலே மைண்ட்ல உட்காந்துரும். அப்ப எக்ஸாம் எப்படி கேட்பான்? இது எந்த நாட்டோட தொடர்புடைய ஆள் இல்லாத விமானம் ட்ரோன் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா இது வார்த்தை எதை மையப்படுத்துகின்றதுன்னு கேட்கலாம். சரியா? ஏன்னா இந்தியா சார்ந்த விஷயங்கள் அதான் சொன்ன பாத்தீங்களா, இன்டர்நேஷனல் இஷ்யூ அப்படின்னா மால்தீவ்ல நிறைய விஷயம் நடக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா மால்தீவ்ல நடக்கிற விஷயங்கள் இந்தியாவுடைய விஷயங்களை பாதிச்சதுன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். அப்ப ட்ரோன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அது சும்மா நம்மளுடைய நார்மல் இது மாதிரி இருக்காது. ஃபியூச்சர் அப்படின்னா ட்ரோன் தான் ஃபியூச்சர். ஃபுட் டெலிவரியில இருந்து நம்மளுடைய விவசாயத்துல இருந்து எல்லையை காக்கிற ராணுவத்து வரைக்கும் அத்தனையுமே எதை கொண்டு போறான்? ட்ரோனை கொண்டு போறான். ட்ரோனை கொண்டு போறான் அப்படின்னா அவன் எல்லையை பாதுகாக்கிறன்ற பேர்ல அவனுடைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது ஒரு பெரிய தலைவலி தானே. இப்ப நம்முடைய ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டையில என்ன இஷ்யூன்றத பேஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து நேட்டோல ஒன் ஆஃப் த மெம்பர் ஆட் ஆகுறதுக்காக எஃபர்ட் எடுத்தாங்க. அது நம்மளுடைய ரஷ்யாவுக்கு பொறுக்கல. நீ நேட்டோல ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா நேட்டோடைய படையை கொண்டு வந்து என்னுடைய எல்லையில நிப்பாட்டுவேன், அது எனக்கு வந்து பெரிய பதட்டம். அப்ப நீ ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட 2 வருஷமா சண்டை நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் இந்த ராணுவம் சம்பந்தப்பட்டு, பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நேம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். 2 தடவை நீங்க எழுதி பாக்குறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல உட்காந்துரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து விளம்பரம் தான், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம பார்த்த அந்த 10 டாபிக்ல ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஒமிட் பண்ணிடலாம். சும்மா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து சாத்விக் சிரான் சாம்பியன், பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டி, ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. சென்னையை பத்தி வந்தது, இந்த IPL சம்பந்தப்பட்டது, இது எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல. ரஞ்சி கோப்பை இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன் ரஞ்சி கோப்பை இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட்ஸ்ல இருந்துமே ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அப்ப யார் எந்த 13 எந்த 11 மெம்பர்ஸ் வந்து இந்தியன் BCCI வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னும் போது இந்த ரஞ்சி கோப்பை தான் வந்து ஒரு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் மாதிரி. ஓகேவா? அந்த டோர்னமெண்ட்டை வச்சு அதுல யார் நல்லா பேட் பண்றாங்களோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இன்டர் ஸ்டேட் காம்படிஷன் மாதிரி நடக்கும். அந்த ஸ்டேட் காம்படிஷன்ல யார் நல்லா பிளே பண்றாங்களோ அவங்க இந்தியன் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால ரஞ்சி கோப்பை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஞ்சி கோப்பைங்கிற பேர் யார் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு பேட்மேன், ரஞ்சித் சிங் ஜி அப்படின்னு வரும் ஒரு பேர். ஓகேவா? ரஞ்சித் சிங்ஜி சம்திங். ஓகே, அந்த ஒரு இருக்கிற பேட்ஸ்மேனுடைய அவர் வந்து இங்கிலாந்துக்காக விளையாடினார். இந்தியாவில இருந்து சர்வதேச போட்டியில விளையாடின ஒரு ஆள். அவரு 1896ல இருந்து 1902 வரைக்கும் இங்கிலாந்துக்காக விளையாடின இந்திய பேட்மேன். ஓகேவா? அவருடைய பேரா தான் இந்த ரஞ்சி கோப்பைன்னு வச்சிருக்காங்க. சரியா? சோ நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம், அதான் நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற இந்த திட்டம் அக்ரிகல்ச்சர் சார்ந்து
ஒரு பெரிய ஒரு ரிஃபார்ம்ஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன் மூலியமா விவசாயத்துக்கு தேவையான ஃபெர்டிலைசர் தெளிக்கிறது, பூச்சி மருந்து தெளிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். அப்ப அதுல பெண்களை ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்து மூலியமா பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பொருளாதார மேம்படும், விவசாயம் மேம்படும் அப்படிங்கிறது கவர்மெண்டோடைய ஒரு எண்ணம். சரியா? உள்ள என்னன்றதை படிச்சு பாருங்க, ஓரளவுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மத்திய பிரதேசம் இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆனா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்குள்ள சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குமா கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பலம் இதுலயே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுக்கலாம். எத்தனை அனிமல்ஸ் இந்தியன் எம்பலத்துல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுல இருக்கிற பரம்பீர் சக்கரா யார் டிரா பண்ணா, எந்த இயர் வந்து நம்மளுடைய அசோக் எம்பலத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் இந்தியன் எம்பலமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருந்து எடுக்கலாம். இது இல்லாம இப்ப இந்த நியூஸை வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் உடைய பேர் கொடுத்திருக்காங்க, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் உடைய பேர் கொடுத்திருக்காங்க. ஓகே, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், இந்த 3 மினிஸ்டர்ஸுமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கடந்து போயிடக்கூடாது சாதாரணமா. இது நியூஸ் தானே, அட்வர்டைஸ்மெண்ட் தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ். ஓகேவா? இந்த மினிஸ்டர்ஸ் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் ரன் ஆகும். அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா தான் யார் இருக்க போறா? ஒரு IAS ஆபீசர் இருக்க போறாரு. சரியா? அப்ப நம்மளுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரு, மினிஸ்டர்ஸ்க்கும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், எந்தெந்த இம்பார்ட்டன்டான மினிஸ்டர்ஸ் இருக்கு, கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் வருது அப்படிங்கிற அந்த தகவலை நீங்க எடுக்கணும். சரியா? குணோ தேசிய பூங்காவில் 5 குட்டிகளை ஈன்ற சிவிங்கப்புலி அப்படின்னா சிவிங்கப்புலினா சீட்டா. ஓகேவா? மத்திய பிரதேசத்துல இந்த சிவிங்கப்புலி, அதாவது இந்தியாவிலே பாத்தீங்கன்னா சிவிங்கப்புலி சீட்டாவுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கால இருந்தோ நமீபியால இருந்தோ என்ன பண்றாங்க, இந்தியன் கவர்மெண்ட் சீட்டாவை வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சீட்டா கிட்ட கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு சிலது இறந்து போயிடுச்சு. அதுல கொண்டு வந்த சீட்டால இருந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு 5 குட்டிகள் வந்து ஒரு சீட்டா வந்து போட்டிருக்கு. சரியா? இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல பல்லுயிர் பெருக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. சரியா? அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த நியூஸ் வந்து நீங்க படிச்சுக்கணும். இப்ப பாருங்க, ஜார்க்கண்ட் இந்தியா கூட்டணியில இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் விலகல். இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் வந்து நீங்க ஹெட்லைன்ஸ் படிச்சதும் ஈஸியா வந்து ஒமிட் பண்ணிடலாம். இந்த நியூஸ் பாருங்க, டெஸ்லா நிறுவனத்துக்காக இந்தியாவின் கொள்கை மாற்றப்படாது, அமைச்சர் பியூஷ் கோயல். அப்போ இந்த அமைச்சர் யார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அமைச்சர் பியூஷ் கோயல் அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய வர்த்தக மற்றும் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர். சரியா? அப்போ இவர் என்ன சொல்றாரு, டெஸ்லான்றது நம்முடைய எலான் மஸ்க் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், வெஹிக்கிள்ஸ் ஓரியன்டா அவருடைய கால் தடத்தை இந்தியாவில பதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா டெஸ்லா என்ன சொல்லுது, இவன் நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு 100% வரி நீங்க கொடுக்கணும்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, 1 கோடி ரூபாய் கார் அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு அந்த காரை வித்தாதான் டாக்ஸ் மூலியமா 1 கோடியை வந்து அவங்க லாபத்தை எடுத்துட்டு போக முடியும். அப்ப 100% டாக்ஸேஷன் அப்படிங்கிறது எதுக்காகனா ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக, உன்னை உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம டாடா நிறுவனமும் மகேந்திரா நிறுவனமும் அப்பதான் வளர முடியும். டெஸ்லா உள்ள அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா நம்ம இந்தியாவில க்ரூம் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, இந்திய நிறுவனங்கள் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால இப்ப சொல்றாரு, மேபி இந்த விஷயங்கள் ஃபியூச்சர்ல மாறலாம். நிறுவனத்துக்காக மாற்ற முடியாது அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது பன்னாட்டுகளை நம்பி தானே இருக்கு பல விதங்கள்ல. இப்போ பெருகி வரக்கூடிய மக்கள் தொகை, நம்ம டிரான்ஸ்போர்டேஷன், ஃபியூல் கன்சம்ஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளா தான் நிறைய பேர் இப்போ நகர்றாங்க. அப்ப அந்த வெஹிக்கிள்ல இந்தியாவில கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. ஆனாலும் இந்தியன் கம்பெனிஸ் வந்து அடி வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் டாக்ஸேஷன் பண்ணிட்டோம்னா அப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போறாங்கன்னா அதுக்கு அதிகமான டாக்ஸ் இருக்கு, அப்ப நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. நம்ம ஐபோன் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஏன் நம்ம ஆண்ட்ராய்டு வாங்குறோம் அப்படின்னா அது அதிக ரேட் அப்படிங்கிறதுனாலதான். அதே மற்ற நாடுகள்ல போனா அது கம்மியா கிடைக்கும். இப்போ துபாய் மாதிரி நாடுகள் ஏன் கம்மியா கிடைக்குன்னா, டாக்ஸ் கம்மியாச்சுன்னா அந்த பொருளுடைய பிரைஸும் கம்மியாகும். அப்போ டாக்ஸ் அமௌண்ட்ங்கிறது அதிகமாகிறதுனால அந்த பொருளை நம்ம வாங்கணும்னு எண்ணம் இருந்தா கூட வாங்க முடியல. ஸோ டெஸ்லா அப்படின்றதுலாம் அதுக்கு மேல நிறைய பேருக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஆனா வாங்குறதுக்கு அவன் நினைக்கிறான்னா 100% நீ டாக்ஸ் கட்டணும். டாக்ஸ் அப்படிங்கிறது யார்கிட்ட வாங்குவான், அந்த கார்பரேட் பப்ளிக் கிட்ட இந்த யார் கன்சியூமரோ அவங்ககிட்ட தான் வாங்குவான். அப்போ டாக்ஸேஷன் 100% அப்படின்னா அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா உள்ள நுழைய முடியாது. அப்போ போக போக என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. சரி, ஆனா இப்போதைக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஒரு நிறுவனத்துக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய கொள்கையை மாத்திக்க முடியாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன, நம்மளுடைய இந்திய நிறுவனங்களான டாட்டாவும் மகேந்திராவும் அவங்க தான் பெரிய ஜூம்ல போயிட்டு இருக்கிற கம்பெனிஸ். ஆனா டெஸ்லாவோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய பிசினஸ் அடி வாங்கிடும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தடுக்கிறாங்க. சரியா?
ஸோ இது இந்திய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சப்போஸ் இது ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய பிளான்டேஷன்ஸ், டெஸ்லாவுடைய பிளான்டேஷன் இந்தியாவில் வரும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள நுழையும், பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரியா? எந்த அளவுக்கான நிறைய விதமான எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு அப்ரோச்சபிளான விஷயங்கள் தான். ஆனாலும் அது மூலியமா மற்ற நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் பாதிப்படையணுங்கிறதுனால தடுக்கிறாங்க. நீ என்ன பாரு, போக போக அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எடுத்துருவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் திட்டத்தில் பாஜக RSS இங்க இருக்கு பாருங்க. நமக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ஹெல்ப் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில கீவேர்ட்ஸை கொடுத்து இந்த நியூஸஸ் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணிடுங்கன்னு சொல்லாம சொல்லுவாங்க. சரியா? சோ எந்த விதமான பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆனா என்னங்கிறது சும்மா ஓரளவுக்கு ஒரு ரீட் மட்டும் பண்ணி விடுங்க, ரொம்ப சின்சியரா படிக்காதீங்க. இதுவும் பாருங்க, கர்நாடகத்தில் மக்களவை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் பாஜக காங்கிரஸ். இதுவும் வந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நம்ம பார்ப்போம். முறையாக வரி செலுத்துபவர்களுக்கு மின்னஞ்சல் குறுஞ்செய்தி மூலம் அறிவுறுத்தல். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பஞ்சாப்ல நடக்கக்கூடிய ஒரு சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டம், விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக படிச்சுக்கோங்க. அந்த அந்த போராட்டம் எதுக்காக, அந்த பிரச்சனை எதுக்காகன்றதை நீங்க பேஸ் எடுக்கணும். அதான் MSP சட்டத்துக்கு உத்தரவாதம், அதாவது மினிமம் கேரண்டி பிரைஸ். ஓகேவா? நாங்க உற்பத்தி பண்ற விளைபொருட்களுக்கு ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட் இருக்கணுங்கிறத விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, விவசாய பொருட்களுக்கு அவங்க சொல்றதுதான் ஒரு பிக்சட் பிரைஸா இருக்கும், விவசாயிகளுடைய கோரிக்கையை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயமா இப்ப போராட்டம் பண்றாங்க. பார்ப்போம் போக போய் என்ன நடக்குது. இதுலயே பாருங்க, அமலாக்கத்துறையினர் மீதான தாக்குதல், ஷாஜகானின் CBI காவல் 4 நாட்களுக்கு நீட்டிப்பு. இப்ப யாரு கைது பண்ணா அப்படின்றதுலாம் இல்ல, இந்த CBI அப்படிங்கிறது, இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி தான். CBI அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தான், ED அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு ஏஜென்சி தான். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். CBIனா என்னன்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அமலாக்கத்துறை EDனா என்னன்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனா 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எக்கனாமிக் ஓரியன்டான விஷயங்கள், எக்கனாமிக்கான இருக்கிற சட்டங்கள் சரியா அமலாகுதா, இந்தியாவில நிலைநாட்டப்படுதாங்கிறது செக் பண்றதுடைய வேலை, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தடுக்கிறதுக்கான வேலை தான் நம்முடைய அமலாக்கத்துறை. ஆனா CBI எல்லா கேசஸுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. கிரைம், எக்கனாமிக், அதர் அஃபென்சஸ் அத்தனையுமே CBI வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த இஷ்யூஸ் நடந்தாலும் சிபிஐக்கு மாத்துங்க சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சில நேரங்கள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. எதுக்காகனா சிபிஐல போச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் அந்த கேசஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப அமலாக்கத்துறை இந்த விஷயம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காங்கிரஸ் பிரமுகர், திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் வந்து ஒரு இஷ்யூ பண்ணியிருப்பாரு. அவரை கைது பண்றதுக்காக அமலாக்கத்துறை வரும்போது அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அடிச்சு விரட்டி காரெல்லாம் உடைச்சு கண்ணாமண்ணான்னு வந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த அவர் மேல வேற ஒரு கேஸ் ஒன்று வரும், பாலியல் ரீதியான ஒரு அஃபென்ஸ் ஒன்று வரும். அதுக்காக வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, லோக்கல் போலீஸ். அப்ப லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிபிஐ கிட்ட இருந்து கேஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி இப்ப சிபிஐ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய காவல் நீட்டிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அதுதான் இப்ப நியூஸா கொடுத்துருக்காங்க. ரைட். வளர்ச்சியின் மூலம் ஒரு சார்பு அரசியல் முறியடிப்பு. ஓகே, இது மாதிரியான சில விஷயங்கள் வரும். அதுல நமக்கான தேவையான பாசிட்டிவான விஷயம் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம், படிச்சு பாருங்க. வேலை வாய்ப்பு முன்னேற்றம் சம்பந்தமா வந்து ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இல்லை அதுல. இந்த இஷ்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்தல் ஆணையர் பதவியை அருண் கோயல் ராஜினாமா செய்தது ஏன்? இவங்க ஒரு கொஸ்டினா கேட்டாலும் தேர்தல் ஆணையர்னா என்ன, அதுல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, கரண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு, ஓகேவா, அதர் மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருக்கிறாரு. அப்ப அவங்க அப்பாயின்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவலை நீங்க எடுக்கணும். சரியா? பிரதமர் மோடி ஆட்சியால் நாட்டில் ஆன்மீக மறுமலர்ச்சி. இந்த மாதிரியான ஒரு அப்ரைசல்ஸ் அவங்களுக்குள்ளேயே அவங்க பாராட்டிப்பாங்க, சில பேர் திட்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி கடும் கண்டனம், இந்த மாதிரியான வார்த்தைகள், விமர்சனம், ஓகே, தனிப்பட்ட கருத்து, இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஹரியானா பாஜக எம்பிக்கள் காங்கிரஸ் ஐக்கியம். சோ கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஓகே, பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்கள், இதெல்லாம் வேண்டாம். லோக்பால் தலைவராக, இது இம்பார்ட்டன்ட் நியூஸ்.
EM கான்வில்கர் அப்படிங்கிறவர் பதவியேற்பு. லோக்பால்னா என்ன முதல்ல? ஆன்டி கரப்ஷன். ஆன்டி கரப்ஷன் தான். ஆனா வந்து அத்தனை பேருக்கு எதிராக கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், டிப்ளமேட்ஸ் இவங்களுக்கு எதிராக ஒரு ஊழல் வழக்கு கேஸ் இருக்கு அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால். அதோடைய ஹெட்டா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவுடைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, EM கான்வில்கர் அப்படிங்கிறவர். சரியா? இவர் தான் அவர். இவர் யாரு? இங்க நிக்கிறார்ல பரிதாபமா, வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் பேரு ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்வர். ஜெகதீப் தன்கர். ஓகே. இவங்க மிஸ்ஸஸ் திரௌபதி முர்மு, அவங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? இங்க பாருங்க, பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை லோக்பால் அமைப்பு விசாரிக்கும். இதுதான் பிரைமரி. இப்ப இந்த லோக்பால் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது நீங்க எடுங்க. சரியா? இங்க ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா மற்றும் என்ன கொடுத்திருக்காங்க? EFTA, ரைட்? யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன் நம்ம தனியா பார்த்திருப்போம், ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லி. அந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல சேராத இணையாத நாடுகள் அப்படின்றவங்க தான் இந்த EFTA, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். ஓகே. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு தடையற்ற ஒப்பந்தத்துக்கான ஒரு டீல்ல சைன் பண்றாங்க. சரியா? அந்த மொத்தமா 4 கண்ட்ரி இருக்கும் ஐரோப்பியால இருக்கக்கூடிய கண்ட்ரிகளை 4 கண்ட்ரி மட்டும் தான் இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. அந்த 4 கண்ட்ரியோட பேர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐஸ்லாந்து, லீக்டென்ஸ்டைன், நார்வே, ஸ்வீடன். ஓகேவா? இந்த 4 கண்ட்ரிகளும் சேர்ந்து அவங்களுடைய முதலீடு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.27 lakh crore. அவங்க மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே அடுத்த 15 வருஷத்துல 8.27 lakh crore இன்வெஸ்ட்மெண்டா இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. அப்ப அவங்க ஒரு பெரிய அளவுக்கு வர்த்தகத்தை கொண்டு வராங்கன்னா அது மூலியமா பலவிதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேவா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது தான் நம்முடைய இந்திய அரசியல்வாதிகளுடைய முக்கியமான நோக்கமா இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கான வாய்ப்புகளை இந்தியாவில தரணும் சொல்லி அவங்களை கேன்வாஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவாங்க. அது பேர் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, FDI. ஓகேவா? அப்போ இந்த 4 நாடுகள் மூலியமா மட்டுமே இந்தியாவுக்கு வரக்கூடிய FDI எவ்வளவு? கிட்டத்தட்ட 8.27 lakh crore. சரியா? அடுத்த 15 வருஷத்துக்கான திட்டம். அதுக்கான என்ன பண்ணுவாங்க பார்த்தா இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களோ இல்ல அங்கிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்குமான டாக்ஸேஷன் கம்மி பண்ணுவாங்க. சிலது வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும், சிலது வந்து கன்செஷன் பேசிஸ்ல கொடுப்பாங்க. மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸை விட இந்த நாடுகளுக்கு கம்மியா கொடுக்கும் போது வர்த்தகம் கொஞ்சம் மேம்படும். சரியா? ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் அந்த நாடுகளுக்கும் நமக்கும் நடக்கும். ஓகேவா? இந்த நியூஸ் வந்து அரசியல் விளக்கம், கமலஹாசன் விளக்கம் அப்படின்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியோரின் அடமான ஆவணங்கள் திருப்பி ஒப்படைப்பு. தாயகம் அப்படிங்கிறது நம்ம இந்தியா நாட்டை சொல்றாங்க. அவங்க இங்க இருந்து புலம்பெயர்ந்தாங்க. மியான்மாரோ, நம்மளுடைய சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இடங்கள்ல இந்தியால இருந்து போனவங்க அங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்கல்ல. திரும்ப அங்க ஏதாச்சும் ஒரு இஷ்யூ அப்படின்னா அவங்க திரும்பி நம்ம இந்தியாவுக்கு வராங்கல்ல, அதுதான் தாயகம் திரும்பியும் சொல்லுவாங்க. அப்ப அப்படி இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்த சில பத்திரங்கள், ஆவணங்களை வச்சு கடன் வாங்கி இங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக சில முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த ஆவணங்களை திருப்பி கொடுத்துக்கான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு நேத்து. சரியா? ரிபாட்ரியேட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தாயகம் திரும்பியோர் அப்படின்னா ரிபாட்ரியேட்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், மியான்மாரிஸ் இவங்க ஸ்ரீலங்கன்ஸ், இவங்க சிங்கப்பூர் அப்படின்னு நினைக்கிறோம்ல. கிடையாது. அவங்க இந்தியாவில இருந்தாங்க. அவங்களுடைய பூர்வீகம் இந்தியால இருந்து குடிபெயர்ந்தாங்க, புலம்பெயர்ந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் மட்டும் ஒரு சில காரணங்களால பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே போயிருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஆனதுக்கு பிறகு கூட போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இந்தியாவில இருந்தாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, அவங்கள தாயகம் திரும்பியோர், தாய் நாடு திரும்பியவங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அது அவங்களுக்கான ஒரு கௌரவம் மாதிரி. அகதிகள்ன்ற வார்த்தை எவ்வளவு மோசமான தெரியுமா? அகதிகள்னா நாடற்றவர்கள்னு அர்த்தம். ஆனா இப்ப தாயகம் திரும்பியோர்னா இல்ல சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. ரைட்? இதெல்லாம் வந்து மற்றபடி அரசியல் இஷ்யூஸ் தான். திமுகவில் இடம் இல்லை. இந்த இஷ்யூஸ்னால இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆக போதான்னு கேட்டா கிடையாது. ரைட்? அப்ப எந்தெந்த விஷயம்லாம் நம்ம ஒமிட் பண்ணலாம், எந்த விதத்திலையும் வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு அரசியலுக்கோ
நாட்டு நடப்புக்கோ அது எந்த விதம் இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்னா அது ஒமிட் பண்ணிடலாம். இது அவங்க கட்சிக்குள்ள கட்சியை சார்ந்த ஆட்களுக்குள்ளதான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஓகேவா? இதுவும் பாஜக சம்பந்தப்பட்ட விஷயம், கடும் நடவடிக்கை தேவை பாஜக. அதாவது அவங்க தனிப்பட்ட கருத்து, பழனிசாமி மனு. இதுக்கு பிறகு பாருங்களேன், ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்களா, நேரம் இருக்கும் போது 2 ஆர்டிகளையும் படிங்க, நல்லா டீப்பா கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். மெயின்ஸுக்கான கண்டென்ட்டா உங்களுக்கு இந்த ஆர்டிகல் இருக்கும். மற்றபடி இது பக்கம் இருக்கக்கூடிய மொத்த நியூஸஸுமே பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. சரியா? அதனால எப்பவுமே ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ் எனர்ஜியை கொண்டு போயிட்டு சிட்டி இஷ்யூஸ்லயோ இல்ல ஸ்டேட்டோட இஷ்யூஸ்லயோ கொடுக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தது மெயின் பேஜ், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல இருந்து வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயத்தை நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். போக போக என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல்ஸையும் பேஸா இருக்கக்கூடிய மற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அது எந்த பேப்பர் எடுத்துக்கிட்டாலும். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு பேப்பர் சேல் ஆகணும்ல. இப்போ இந்த காங்கிரஸை பத்தி ஒரு விஷயம் வருது, இல்ல பிஜேபி பத்தி ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த பிஜேபி சார்ந்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அது வாங்கி படிப்பாங்க, பார்ப்பாங்க. அதுக்காக பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத அப்பப்போ அவங்க ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது அது அவங்களுக்கானது. நம்ம என்ன பண்ணணும், வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி இருக்கிற மாதிரி இந்த நியூஸ் பேப்பர்ல வேஸ்ட் பேப்பர் ஆனாலும் அது கண்டென்ட் ஒண்ணுமே இல்லைனாலும் கூட அதுல சில விஷயம் கிடைக்குமா நம்ம ஆராயணும். தேவையானதை சரியா நம்ம எடுத்துக்கணும். முக்கியமானதா இப்ப மொத்தமே பாத்தீங்கன்னா இதுல எத்தனை ஃபேக்ட்ஸ் நம்ம எடுத்திருப்போம், ஒரு 10 ஃபேக்ட்ஸ் எடுத்திருப்போம். ரைட்? அந்த 10 ஃபேக்ட்ஸ்குள்ளதான் நம்மளுடைய டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, NDPS. ஓகே. செகண்ட் ஒன்னு தமிழ்நாடு ரிசர்வேஷன்ஸ். ஓகே. தேர்ட் ஒன்னு பாகிஸ்தான் அதிபரா ஜர்தாரி பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஃபோர்த் ஒன்னு நம்மளுடைய டர்க்கி கிட்ட இருந்து மால்தீவ்ஸ் ட்ரோன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேக்ட். ஃபிஃப்த் ஒன்னு ரஞ்சி கோப்பை. ஓகேவா? ரஞ்சி கோப்பை பார்த்தோம். சிக்ஸ்த் ஒன்னு நமோ ட்ரோன் தீதி. ஓகேவா? நமோ ட்ரோன் தீதி அப்படின்னா என்னன்னா விவசாயத்துல ட்ரோன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஃபியூச்சர் ஃபுல்லாவே அது ஃபுட் டெலிவரியா கூட இருக்கட்டுமே. இப்போ ஜொமேட்டோ நம்மள வந்து டெலிவரி பண்றாங்கல்ல, ஃபியூச்சர்ல ட்ரோன்ஸ் மூலியமா தான் டெலிவரிஸ் நடக்கும். ஏன்னா ஆள் இல்லாத அப்படின்னா டிராபிக் வந்து இருக்காதுல்ல. நீங்க ஏர்ல நீங்க ஒரு இது டிராவல் ஆகுதுன்னா டிராபிக்ல மாட்டாது. இங்க இருந்து நீங்க சென்னை மொத்தமே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல போய் ரீச் பண்ணிடலாம். எந்த இடமா இருந்தாலும் மழை வெயில் புயல்னா கூட எங்க பிரச்சனையும் இருக்காது. அப்ப விவசாயத்துல இருந்து ராணுவத்துல இருந்து அடிப்படை நிர்வாகத்து வரைக்கும் அத்தனைக்கும் எதை கொண்டு வர போறாங்க, ட்ரோனை கொண்டு வர போறாங்க. நம்மளுடைய சோலார் பிளானட், ட்ரோனு, ஏசி, சிசிடிவி கேமரா, இதுதான் ஃபியூச்சர்ல பெரிய அளவுக்கான பிசினஸா இருக்கும். செவன்த் ஒன்னு சிவிங்கப்புலி சீட்டா பத்தி பார்த்தோமா. 8th ஒன்னு லோக்பால் பார்த்தோம். ஓகே. அது தலைவரை யார் இப்ப அப்பாயின்ட் பண்ணிருக்கா, கான்வில்கர். ஓகே. அந்த அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நீங்க படிக்காம இருந்திருந்தீங்கன்னா லோக்பால்ன்றதை பத்தியும் தெரிஞ்சுக்காம போயிருந்திருப்பீங்க. அதுல யார் புதுசா சீஃப் உட்காந்துருக்காங்கன்றது தெரியாம போயிருக்கும். அப்போ ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் அன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர் படிக்காம முடிக்காம இருக்காதீங்க. சரியா? 9th ஒன்னு ஓகே, EFTA பத்தி, அதாச்சும் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். ஓகேவா? அவங்க மூலியமா மட்டும் 8.27 lakh crore நம்மளுக்கான FDI உள்ள நுழையுது. சரியா? 10th ஒன்னு இது நம்ம இது பார்த்தோம் பாருங்க, பியூஷ் கோயலுடைய ஒரு அறிக்கை ஒண்ணு, அனௌன்ஸ்மெண்ட். டெஸ்லா ஃபாரின் கம்பெனி மூலியமா, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ப்ராஃபிட் பேஸ் பண்ணி சில விஷயம் ரன் பண்ணுவாங்க. பிசினஸ் அண்ட் எக்கனாமிக் நம்ம பார்த்தோமா அந்த 10 டாபிக்ல. பிசினஸ் முக்கியம் தான், ஆனா நம்மளுடைய எத்திக்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம சொந்த நிறுவனத்தை, ஏன்னா நம்மளுடைய டாட்டாவும் மகேந்திராவும் அவங்க பே பண்ற டாக்ஸ் அதிகம். அவங்க எப்படி டாக்ஸ் பே பண்றாங்க, அவங்களோட உற்பத்தி பண்ற பொருட்களை கன்சியூமர் கிட்ட கஸ்டமர் கிட்ட வித்து தான் நம்மளுக்கான அவங்களுக்கான டாக்ஸ் பே பண்றாங்க போது, அப்போ இந்த சேல் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸேஷன் டவுன் ஆகும்ல. அப்போ பிசினஸ் முக்கியம் தான், ஆனா எத்திக்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். சொந்த நாட்டுடைய உற்பத்தியை, சொந்த நாட்டுடைய எக்கனாமிக்கை அடிச்சுட்டு இன்னொரு கம்பெனியை உள்ள விடும் போது அவன் வந்து நாளை பின்ன எனக்கு இந்த கண்ட்ரி வேணாம், எனக்கு இதை விட இன்னொரு கண்ட்ரில எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குதுன்னு போனான்னா நம்மளுடைய எக்கனாமிக் டவுன் ஆயிடும். சரியா? ஏன்னா இந்தியனை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனா கூட திரும்பி இங்க வந்துருவாங்க. இதுதான் பேஸ் கண்ட்ரி, பேரண்ட் கண்ட்ரி மாதிரி. ஆனா மற்ற நாடுகள் இருக்கிறவங்க இல்ல, எனக்கு வந்து இங்க மேனுஃபேக்சரிங் பண்றதை விட இன்னொரு நாடு எனக்கு சீப்பா கொடுக்குது, அங்க ரிசோர்ஸ் எனக்கு நிறைய கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவன் ஷிஃப்ட் ஆறான் அப்படின்னா அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய பாதிப்பு. நோக்கியா ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த கம்பெனி தான், ஆனா இன்னைக்கு தடம் தெரியாம காணாம போயிடுச்சு. ஏர்செல்லு பெரிய அளவுக்கான கம்பெனி தான், அந்த நெட்வொர்க் இப்ப நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அப்ப இந்த பிசினஸ் சூப்பரா இருக்கு, பயங்கர ஜூம்ல போயிட்டு இருக்குன்றதுனால அதை நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம்னா அவங்களை நம்பி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு ஆளாயிடும். அப்ப எக்கனாமிக்கலா பெரிய அளவு டெஸ்லா பெரிய அளவுக்கான பிசினஸா இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் ஏன் யோசிக்கிறாங்கன்னா,
நிறைய டெஸ்லா கார் பார்த்தோன்னா பயங்கரமான ஆக்சிடென்ட்லாம் மாட்டி இருக்கு அண்ணாபின்னான்னு. அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் டிராபேக் மாதிரி. மற்ற நாடுகள்லாம் கூட அதை அட்வென்ச்சரா பார்த்துருவாங்க. இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சா அதை ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. அப்ப அங்க ஒரு எமோஷன்ஸ் இருக்குங்கிறதுனால இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா போக போக இந்த விஷயங்கள் மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப மொத்தம் 10 விஷயம் பார்த்தோமா, ஆனா மொத்தம் எத்தனை நியூஸ் கொடுத்துருந்தா 35 நியூஸஸ் நம்ம பார்த்தோம். ஹெட்லைன்ஸை மட்டும் பார்த்து சில இதெல்லாம் ஒமிட் பண்ணிடணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டா. அதுக்காக 10 மினிட்ஸ் எடுக்குதா எடுக்கட்டும், ½ hour எடுக்குதா எடுக்கட்டும், அது இன்வெஸ்ட்மெண்ட். சிபிஐ பத்தி படிக்கிறீங்களா, திரும்ப ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த சிபிஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேஸ் ஃபேக்ட்ஸ் மாறாது. இடியை பத்தி படிக்கிறீங்களா, ஆர்பிஐ பத்தி படிக்கிறீங்களா, இல்ல நம்மளுடைய எக்கனாமிக்கோடைய பேஸை பத்தி படிக்கிறீங்களான்னா பேஸுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற நேரம் அப்படிங்கிறது அது ஜிஎஸ்கான நேரமா மாறிடும். அதுதான் ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா? அந்த எப்போ நியூஸ் பேப்பர் படிச்சாலும் நான் கொடுத்த அந்த 10 டாபிக் பேஸ் பண்ணி லிங்க் பண்ணி பார்த்து இது ஓகேவா இது இல்லையா வேணுமான்றதை நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேவா? அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன டவுட்ஸ் வருதோ அப்படிங்கிறத அன்னன்னைக்கே நீங்க சார்ட் அவுட் பண்ண பாருங்க. அடுத்த நாளோ இல்ல அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியாம போயிடும். ஓகேவா? வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கான கேள்விக்கான பதில அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நாங்க கொடுக்குறோம்.